8 தொகுதியை கைப்பற்றும் தாவேக்க, அதுவும் சென்னையில் மட்டும். திமுகவை கதிகலங்க வைத்த ரிப்போர்ட். திமுக கோட்டையாக விளங்கி வரும் சென்னையில் தாவேக்கவின் ஆதிக்கம் தற்போதைய தேர்தலில் அதிகரிக்கும் என்கிறது கருத்து கணிப்புகள். குறிப்பாக தமிழகத்தில் வேறு எங்கும் தாவேக்கவால் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது என்றாலும் கூட சென்னையில் மட்டும் சுமார் 8 தொகுதிகளை தாவேக்க கைப்பற்றும் என்றும், பிற மாவட்டங்களில் கணிசமான வாக்குகளை வாங்கினாலும் சென்னை தவிர்த்து பிற மாவட்டத்தில் பல தொகுதிகளில் தாவேக்க டெபாசிட் இழக்கக்கூட வாய்ப்புள்ளது என்கிறது தேர்தல் கள நிலவரம். இந்த நிலையில் சென்னையில் உள்ள குறிப்பிட்ட 26 தொகுதிகளில் நடந்த கள ஆய்வில் சுமார் 8 தொகுதிகளில் தாவேக்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னையில் உள்ள மொத்தம் 29 தொகுதிகளில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் தொகுதியில் திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லும் அளவுக்கு உள்ளது கள நிலவரம். அதேபோன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அம்பத்தூர், ஆர்.கே. நகர், ஆவடி, பூந்தமல்லி, மதுரவாயல், ஆயிரம் விளக்கு, ஆலந்தூர், திருவிக நகர், சோழிங்கநல்லூர் ஆகிய தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கள நிலவரம் உள்ளது. மேலும் அண்ணாநகர், சைதாப்பேட்டை, எக்மோர், மாதவரம், துறைமுகம் ஆகிய தொகுதிகளில் கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்த தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவி வருவதால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் அமைச்சர் சேகர்பாபு போட்டியிடும் துறைமுகம் தொகுதி கடும் இழுபறியில் இருந்து வருவதால் மீண்டும் துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு வெற்றி பெறுவது சவாலாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சென்னையில் வெற்றி பெறும் தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதை பார்க்க முடிகிறது. மேலும் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடும் வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் அண்ணாநகர் கார்த்திக் போட்டியிடுகிறார். இவர் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக அண்ணாநகர் தொகுதியில் சீட் வாங்கி போட்டியிடலாம் என அண்ணாநகர் தொகுதியை குறிவைத்து வேலை செய்து வந்த நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியை இவருக்கு ஒதுக்கி இருக்கிறது திமுக தலைமை. அந்த வகையில் வில்லிவாக்கம் தொகுதி தாவேக்கவுக்கு சாதகமாக உள்ளதை பார்க்க முடிகிறது. மேலும் தாவேக்க சார்பில் புஷி ஆனந்த் போட்டியிடும் டி.நகர் தொகுதியும் தாவேக்கவுக்கு சாதகமாக மாறியுள்ளது. இந்த தொகுதியில் மும்முனை போட்டி நிலவி வரும் நிலையில் அதிமுக இறங்கி வேலை செய்தால் தாவேக்கவை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் ராயபுரம் தொகுதியில் மும்முனை போட்டி நிலவி வருவதால் தாவேக்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஓரளவு உள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தாம்பரம், விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகள் தாவேக்கவுக்கு சாதகமான ஒரு சூழலில் உள்ளது. மயிலாப்பூர் தொகுதியில் மும்முனை போட்டி நிலவி வருவதால் இந்த தொகுதியும் கூட தாவேக்கவுக்கு சாதகமான ஒரு சூழலில் உள்ளது. அதேபோன்று வேளச்சேரி தொகுதியில் பாஜக நேரடியாக போட்டியிட்டு இருந்தால் அந்த தொகுதி பாஜகவுக்கு சாதகமான தொகுதியாக மாறி இருக்கும். ஆனால் தற்பொழுது மும்முனை போட்டியில் தாவேக்கவுக்கு சாதகமாக மாறி வருவதை பார்க்க முடிகிறது.